தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கம்பேரிசன் Samsung M41 இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க இல்லையா, இந்த ஸ்மார்ட் போன் கூட நிறைய ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அதுல அதிகமான ரெக்வஸ்ட் வந்தது Realme 7 கூட. சோ இந்த Realme 7 கூட இந்த F41 எப்படி இருக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெண்டு ஸ்மார்ட் போனுமே கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் பட்ஜெட் கிட்ட தான் வருது. ஸோ பிரைசிங் என்ன ஏதுன்றதை நான் கடைசியில் சொல்றேன். ஒவ்வொரு கேட்டகரியா எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய கேட்டகரியில எது வின் பண்ணுதுன்றதை பார்த்து தான் நீங்க செலக்ட் பண்றது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். எப்பவும் போலவே டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போனுமே வெவ்வேறு விதமான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் இருந்தாலும் என்ன எப்படி இருக்குன்றத சொல்லிடுறேன். இது கொஞ்சம் கிளாஸியா இருக்கு, ரொம்ப அதிகமான டிசைன்லாம் கிடையாது. அதுவும் இது பிளாக் அண்ட் ஆஷ் கலர் பேட்டர்ல தான் இருக்கு. ஸோ ரொம்ப வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியாது. பட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் பிளாஸ்டிக் பேக் தான் ரெண்டுமே. பட் இதுல உங்களுக்கு அந்த கிளாசி பிளாக் இல்லாம கொஞ்சமா அந்த மேட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சமா இது கொஞ்சம் வேற லுக்ல வந்து கிடைக்கும். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே உங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் மேட் கலர் வேணும்னா இது போங்க, கிளாஸியா இருந்தா பரவாயில்லன்ற பட்சத்தில் இதை கன்சிடர் பண்ணலாம். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டிஸ்பிளேயும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் சைட் பை சைடு வச்சு நீங்க பார்க்கும்போது சாம்சங் இது கண்டிப்பா வின்னர் அப்படின்றது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். பிகாஸ் இதுல சூப்பர் அமோலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.4 இன்ச்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல வருது. பட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேவை நீங்க சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் வின்னர் சாம்சங் அப்படின்றது பக்காவா வந்து தெரிஞ்சிடும். அந்த அமோலட் டிஸ்பிளேல பார்க்கும்போது வரக்கூடிய கலர்ஸ் அந்த பிளாக்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. ஸோ டிஸ்பிளே உங்களுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா இப்பவே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் F41. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே பேட்டரியை சும்மா ஹெவி வெயிட் சாம்பியன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாம்சங்ல பாத்தீங்கன்னா நமக்கு 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. பட் இந்த சைடு ரியல்மில பாத்தீங்கன்னா 5000 mAh கொண்ட பேட்டரி, ஒரு 1000 mAh இதுல அதிகமா இருக்கு. ஸோ நிறைய பேர் என்னுடைய கேஷுவல் யூசேஜ்க்கு பேட்டரி ரொம்ப நேரம் வரணும், சார்ஜர் நான் தேடவே கூடாதுன்றவங்களுக்கு எல்லாமே இதுதான் ஐடியல் சாய்ஸா இருக்கும். அண்ட் வெயிட்டும் பாத்தீங்கன்னா 6000 mAh கொண்ட பேட்டரி இருந்தாலுமே இது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு. ஸோ ரெண்டு கம்பேர் பண்ணும்போது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் மேல வருது. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. பட் சாம்சங் நமக்கு 15 வாட் சார்ஜர் மட்டும் தான் வருது. பட் இந்த சைடு ரியல்மில நமக்கு 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் எனக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்ற பட்சத்தில் ரியல்மி இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் அப்படின்னு சொல்வேன். பட் இந்த சைடு 15 வாட் சார்ஜர் பிளஸ் அந்த பெரிய பேட்டரியை சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஓவரால் காம்போவா இது ஓகேவா இருக்கும். பட் இல்ல எனக்கு கண்டிப்பா வேகமான சார்ஜர் வேணும்ன்ற பட்சத்தில் ரியல்மி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க ஒருவேளை பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கிற ஆளா இருந்தா ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ப்ராசஸர் எதுன்றதை நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும். ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே ப்ராசஸர் அப்படின்றது வெவ்வேறு விதமான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சாம்சங் பார்க்கும்போது நமக்கு Exynos 9611 சொல்லக்கூடிய அதே ப்ராசஸர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்த சைடு ரியல்மில பாத்தீங்கன்னா நமக்கு MediaTek கூடிய Helio G95 அப்படின்னு சொல்லக்கூடிய சம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் வந்து தந்திருக்காங்க. நீங்க ஒருவேளை கேமரா இருந்தீங்க, ரொம்ப ஹெவி யூசேஜ் எல்லாம் பண்ணுவீங்கன்ற பட்சத்துல ரியல்மி தான் பக்காவா வந்து இருக்கும். இல்ல நான் ஓரளவுக்கு மாடரேட் யூசேஜ் தான் வந்து பண்ணுவேன், எனக்கு பேட்டரி லைஃப் அதிகமா இருந்து பிளஸ் அது கூட நான் வந்து ஓரளவுக்கான கேம்ஸ் விளையாடி ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா போதும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த சாம்சங் கரெக்டா இருக்கும். நான் வந்து இந்த Exynos 9611 வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல கிடையாது. இது கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இது இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்காது. சோ கேம்ஸ் ரொம்ப அதிகமா விளையாடுவீங்கன்னா இதுதான் பெஸ்டா இருக்கும். ஒரு நார்மல் யூசேஜ்க்குனா இத பாருங்க. நிறைய பேர் கம்பேர் பண்ணாத ஒரு இடம் அப்படின்றது இருக்கு. அதாவது SAR இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் இந்த SAR இன்ஃபர்மேஷனை கம்பேரே பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணணும். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சாம்சங்ல பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுலே லோவஸ்ட் SAR ரேட்டிங் இருக்கு. எஸ், இந்த F41ல SAR பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.383 வாட் per kg தான் வந்து கொடுத்திருக்காங்க ஹெட்டுக்கு. அவ்வளோ கம்மியான SAR ரேட்டிங். பட் நீங்க இந்த சைடு கம்பேரிட்டிவ்லி ரியல்மில பாத்தீங்கன்னா 0.990 வாட் per kg கொடுக்குறாங்க. சோ இத கம்பேர் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி ஒரு 2.5-3 மடங்கு வந்து இதுல SAR ரேட்டிங் அதிகமா இருக்கு. உங்களுக்கு ரேடியேஷன் ரொம்ப கம்மியா வேணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், வேற ஆப்ஷனே இல்ல. இது நம்ம எதிர்பார்க்கிற அந்த 1.6 தான் இந்தியன் நார்ம்ஸ், அதுக்குள்ள தான் இருக்கு. பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட். எந்த ஸ்மார்ட் போன் வாங்கினாலும் எந்த பட்ஜெட்ல வாங்கினாலும் எங்களுக்கு தேவையானது கேமரா எப்படி இருக்கு, கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்பீங்க, சாம்பிள்ஸையும் சேர்த்தே வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சைடு பை சைடு ஸ்பெக்ஸா பார்த்துடலாம். உங்களுக்கு சாம்சங்ல பாத்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா தான் வந்து கொடுக்குறாங்க. அதே சமயத்துல ரியல்மிலயும் அந்த பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் கேமரா தான் இருக்கு. F41ல செகண்ட் கேமரா 12 மெகாபிக்சல்கான கேமரா. இது அல்ட்ரா வைட் லென்ஸ் 123 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும். இருக்கிறதுல பெரிய ஃபீல்ட் ஆஃப் வியூ இந்த போன்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இதுவே நீங்க அதுல Realme 7ல பார்க்கும்போது நமக்கு வெறும் 8
மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூவும் அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க ரெண்டுலயுமே. பட் சாம்சங்ல 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. ரியல்மில வெறும் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ரியல்மில நாலாவதா இன்னொரு சென்சர் இருக்கு, அது வெறும் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ. இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் ஸ்டில் நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் சைட் பை சைடு வச்சிருக்கேன், நீங்களே வந்து பார்க்கலாம். கலர்ஸா இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சா இருக்கட்டும், சேச்சுரேஷன் லெவல்ல இருந்து எல்லாமே சாம்சங் F41ல சூப்பரா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நமக்கு ரியல்மி 7 நல்ல இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் மேக்ஸிமம் இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல டார்க் ஆயிடுது, ஓவர் ஷார்ப்பனிங் வந்து பண்ணுது. சோ இமேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ அந்த வைட் ஆங்கிள் எல்லாம் பார்க்கும்போது கூட சாம்சங் பெஸ்ட் கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு தான் சொல்லும். சோ ரியர் ஃபேசிங் கேமராவை பொறுத்த வரைக்கும் சாம்சங் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. செல்ஃபி கேமராவை பாத்தீங்கன்னா சாம்சங்ல நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுக்குறாங்க. ஆனா உங்களுக்கு ரியல்மில நமக்கு வெறும் 16 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் வந்து கொடுக்குறாங்க. சோ சைட் பை சைடு நீங்களே வந்து கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. ரெண்டுமே இமேஜ் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்டும் வந்து நல்லா இருக்கு. சோ இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு செல்ஃபில எது பிடிச்சிருக்குன்றத பொறுத்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. சாம்சங்ல குறிப்பா சொல்ல போனா நமக்கு சிங்கிள் டேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது பிரீமியம் செக்மெண்ட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கம்மி செக்மெண்ட்ல கொடுக்குறாங்க. ஒரே டைம்ல நீங்க பலவிதமான ஷாட்ஸ் அந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடுக்க முடியும். சோ நிறைய பேர் லைக் பண்ற ஒரு ஃபீச்சர் அது இருக்கு. ரியல்மில உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க. சோ அதிகமான ஃபில்டர்ஸ் கேமரா இருக்கும்போது எனக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்க வந்து பார்க்கலாம். பட் ஓவராலா கேமரா டிபார்ட்மெண்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் சைட் பை சைட் பார்த்த வரைக்கும் F41 கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் பவர் பட்டன்ல கொடுத்திருக்காங்க. இதுல எப்பவும் போல மின்னலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பின் பக்கமா இருக்கு. எனக்கு ரெண்டுத்துக்கு மேலேயும் அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. பின் பக்கம் இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு எனக்கு. பட் உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளா ஓகேன்றத பாருங்க. பட் மத்தபடி இருக்கக்கூடிய பேசிக் சென்சார்ஸ் ரெண்டுலயுமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுல அதிகப்படியான மாறுபாடுகள் கிடையாது. சோ ஃபைனலி எந்த ஸ்மார்ட் போன் வின் பண்ணுது அப்படின்றது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். சோ ரெண்டுலயுமே ஒரு சில பிளஸஸ் இருக்கு, ஒரு சில மைனஸஸ் இருக்கு. சோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு டிஸ்பிளே அல்டிமேட்டா வந்து சூப்பரான ஒரு டிஸ்பிளேவா இருக்கும். படம் நான் அதிகமா பார்ப்பேன், கேம்ஸ் அதிகமா விளையாடுவேன், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா சாம்சங் தான் பெஸ்ட் டிஸ்பிளேவா இருக்கும். அண்ட் கூடவே 6000 mAh கூட பெரிய பேட்டரி தராங்க. சாம்சங் உடைய பிராண்ட் வேல்யூ இருக்கு, கம்மியான SAR ரேட்டிங் அண்ட் சூப்பரான கேமரா இதுல கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரியல்மி வேணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கேமரா ஓரளவுக்கு வந்து டீசென்டான ஒரு கேமராவா இருக்கு. அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓவரால் வேல்யூவா பார்க்கும்போது இது ஓகே. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கம்பேரிசன்ல எது வின்னர் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். சாம்சங் உடைய F41 மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல கொஞ்சம் அப்படி மேல வருது. அண்ட் குறிப்பா இந்த டைம்ல ஃபெஸ்டிவல் சீசன்ல ரெண்டுத்துக்குமே ஆஃபர் இருக்கு. ஆனா F41 நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆஃபர்ல வாங்க முடியும்னா 10,000 ரூபாய் வரைக்கும் கூட கம்மி பண்ணி வாங்க முடியும். அந்த அளவுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா கூட நீங்க 12,000 13,000 ரூபாய் கூட இந்த போனை வந்து வாங்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இது இந்த டைம்ல நீங்க வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே 6GB RAM 64GB மாடலுடைய விலை அப்ராக்சிமேட்லி 16 and 17,000 இந்த ரேஞ்சில தான் வித்துட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்டான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த கம்பேரிசன்ல வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.